சக்தி இருந்தால்தான் எல்லோருக்குமே ஆற்றல் அப்படிங்கிறதே அந்த சக்தி தான். மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அந்த ஆடி வெள்ளியை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். 108 பூக்கள் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அதை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லி இதை இந்த ஆடி மாதத்தில் நம்ம தெய்வத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் இந்த 18 நாட்களும். அதுக்கு மேலே தான் நம்ம யாருக்கெல்லாம் செவ்வாய் வலு இழந்திருக்கோ அவர்கள் இந்த ஆடி கிருத்திகையை தவற விடாதீர்கள். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடைப்படுதுன்னா அங்கே பித்ரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணியே ஆகணும். ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா இடங்களையும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் மாதங்கள் பல இருந்தாலும் இந்த ஆடி அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம பிறந்துட்டோம். அப்போ நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்தை தாண்டி இந்த மாசத்தை மட்டும் எவ்வளவு பாசிட்டிவா நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய குடும்பம், வருமானம், சொந்த பந்தங்கள் எல்லாருமே செழிப்பா வாழறதுக்கான ஒரு ரகசியம் நிறைந்த இந்த மாதத்தின் என்னென்ன சிறப்புகள்னு நமக்கு எடுத்து சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் உபரத்ன ஆலோசகர் லலித ஸ்ரீ பத்மபிரியா பிரசாத் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கும் வணக்கம். ஆடின்னு சொன்ன உடனே அந்த உங்களுடைய அந்த லக்ஷ்மிகரமான ஒரு முகம் பார்க்குற நேயர்களுக்கு ஆமா இந்த வார்த்தைகளை கேட்டால் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இந்த ஆடியில் பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த நாட்கள் நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய இந்த ஜென்மத்துக்கான வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். தவற விட்டுறாதீங்கன்னா என்ன மாதிரி நாட்கள்? முதல்ல ஆடி அப்படின்னாலே என்ன சிறப்புன்னு பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதாவது ஒரு பண்டிகை விசேஷம் இப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு திருநட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும். ரொம்ப விசேஷம், மாதம் பூரா விசேஷம் பார்த்தீங்கன்னா அது ஆடி. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் சொல்லக்கூடிய சூரியன் தெற்கு நோக்கி நகரக்கூடிய அந்த சஞ்சார காலத்தின் முதல் மாதம், அதாவது தேவர்களுக்கு மாலை நேரம், இந்த இருள் சூழ ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிவன் வழிபாட்டுக்கும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடிங்கிறதே சக்தியின் கொண்டாட்டமாக, சக்தி இருந்தால்தான் எல்லோருக்குமே ஆற்றல் அப்படிங்கிறதே அந்த சக்தி தான். இந்த பரம்பொருளான ஆதிபராசக்தியை கொண்டாடும் விதமாக ஆடி மாதம் அப்படிங்கிற அந்த நாளில் அந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நிறைய பண்டிகைகள் இருக்கு. ஆடி தொடங்கிடுச்சுனாலே நமக்கு பண்டிகையை கொண்டு வந்துடும். ஆடி அழைத்து வரும் சொல்லுவாங்க, அது போல அழைத்து கொண்டு வந்துடும். வார நாட்கள்னு பார்த்தாலே வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆடி மகோத்சவங்கள் தான். ஆடி மாதம் பிறந்ததே முதல்ல வெள்ளிக்கிழமையிலேருந்து தான் ஆரம்பிச்சு. அப்போ 5 வெள்ளிக்கிழமைகள் நிச்சயமாக உண்டு. அப்போ ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெள்ளினாலே மகாலட்சுமி நாள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. வளம் வேண்டாம் சொல்றவங்க யாருமே கிடையாது. எல்லோருக்குமே வளம் வேண்டும். பூமியில நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா வளம் நல்லா வேணும். அப்படிங்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அந்த ஆடி வெள்ளியை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி வெள்ளியில காலையில இந்த சுக்கிரஹோரைன்னு சொல்லுவோம் இல்லையா, 6 மணிலேருந்து 7 மணி, 6 மணிலேருந்து 7 மணிக்கு கடை திறந்திருந்ததுன்னா உப்பு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 5 வாரத்துல ஏதாவது ஒரு நாளாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மகாலட்சுமியுடைய பூஜை ஸ்லோகங்கள், வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லிட்டு வந்தால் கூட அவ்வளோ விசேஷம். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறத அந்த நேரத்துலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாளுடைய அந்த ஹோரைங்கிறதே அந்த நாளுடைய பேராகம் பின்னாடி மாறித்து. அப்படிங்கும் பொழுது ஆரம்ப நேரம் முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம். அப்போ சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது நமக்கு பணவரவு, மகாலட்சுமியுடைய கடாட்சம், வீட்டில் ஒரு அமைதி, செல்வ வளம், வீட்டில் பெண் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், அதே போல் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள் நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்துக்குமே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கணும். அதே போல் எல்லாருடைய கனவு, வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், அதில் போய் நல்லபடியாக வாழணும், இப்படி எல்லா கனவையும் நிறைவேற்றக்கூடிய நாள் அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நம்மளுடைய பூஜை முறைகளை கரெக்டாக செய்யறது. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை முறைன்னு சொல்லிட்டீங்க. இந்த சுக்கிர ஹோரையில் உப்பு வாங்குறதை தாண்டி, இந்த மந்திரங்கள் சொல்றதை தாண்டி பெண்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, அந்த லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், வீட்டில் கணவரனுடைய அன்பையும் பெற முடியும், சுபிட்சமா இருக்கும்னா என்ன பண்ண? பசும்பால்ல பால் பாயசம் இந்த நேரத்துக்குள்ள உங்களால பண்ண முடியலன்னா கூட பசும்பால்ல சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து குங்குமப்பூ ஒரு சிட்டிகை போட்டு அதை கலந்த நெய்வேத்தியம் ரெடியாக பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி
நெய் விளக்கு இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா மகாலட்சுமிக்கு நம்ம நெய் விளக்கை வந்து அழகா விளக்கு ஏற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மகாலட்சுமி ஸ்லோகமே நிறைய இருக்கு. அஷ்டகம் சொல்லக்கூடியது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே டோலா சுரபயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த மாதிரி 8 வரிகள் இருக்கு, 8 ஸ்டான்சாஸ் இருக்கு. இந்த 8 அஷ்டகத்தையும் அழகாக சொல்லலாம். சொல்ல முடியாட்டி கேட்கலாம். இல்ல ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல. ஸ்ரீமே வந்து மகாலட்சுமிக்குரிய பீஜம் பொழுது ஸ்ரீம் பீஜம் சொல்லி மகாலட்சுமியை நீங்க வந்து 108 பூக்கள் நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க. அதை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லி இதை வந்து திருவிளக்குக்கே நீங்க வந்து மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி அதற்கே நீங்க பூஜை பண்ணலாம். ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வந்து நம்ம திருவிளக்கில் தான் பூஜை பண்ணுறது நம்ம ரொம்ப காலத்துலேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கும்பொழுது வீட்டிலையும் அது போல் நீங்கள் செய்யலாம். அது போல் செஞ்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு, பழம், பால் பாயசம் அல்லது கல்கண்டு அல்லது வெல்லம் போட்ட பால் இதை நெய்வேத்தியத்துக்கு ரெடியாக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நல்லபடியாக நிறைவேற்றிட்டு அதை எல்லோரும் பகிர்ந்து குடிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த வீட்டில் நிச்சயமாக அந்த ஆகர்ஷணம் அந்த பாலில் இருக்கும், அந்த வீடு பூரா நிறைஞ்சிருக்கும். அதனால் அன்னிலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல செல்வ கடாட்சம் நிச்சயமாக இருக்கும் அந்த வீட்டில். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, மருதாணியை விரும்பாத மகள்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ராகான்னு பேர் மருதாணிக்கு. ராகான ஒட்டுதல்னு பேர். எப்படி நம்மளுடைய மனசில் ஆசைகள் இருக்குதோ அது போல் மருதாணி நம்ம மனசு போல் நம்ம கைகள்லாம் அவ்வளோ அழகாக ஒட்டிக்கும் இல்லையா. மருதாணி கைகளுடன் நாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது அதற்குன்னு ஒரு மனம் இருக்கும். நான் சொல்கிறது வந்து நேச்சுரலாக இயற்கையாக நம்ம மருதாணி தழைகள் பறித்து வைக்கிறது. ஏன்னா அந்த வாசனை கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரத்துக்கு இருக்கும் கையில். அந்த மனத்தோடு நீங்கள் வந்து பூஜை பண்ணீங்கன்னா இன்னும் அது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளையல், பெண்கள் வந்து பூஜை பண்ணுற நேரம் எல்லா நேரத்துலையுமே நெத்தியில் பொட்டு, காதுகளுக்கு தோடு, கைகளுக்கு வளையல் போட்டு அப்படி இருக்கிறது தான் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில். அதனால் முக்கியமாக பின்னல் பின்னி இருக்கணும். தலை பின்னல் பின்னி இருக்கணும். நம்மளுடைய ஆகர்ஷண சக்தியானது பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடியதை வெளியில் பரவ விடாமல் செஞ்சு இந்த இடத்துல பின்னி முடி போடுவதனால தான் நமக்குள்ள அந்த ஆகர்ஷண சக்தி இறங்கும். என்னவோ பழைய காலத்து மாதிரி பேசுகிறீங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாரம்பரியம் அப்படிங்கிறது என்றும் மாறாதது. அதனால் நிச்சயமாக இதை கடைப்பிடிக்கிறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிச்சயமாக இருக்கும். எல்லா வெள்ளிக்கிழமைகளும் இதை செய்யலாம். பண்டிகைகள்னு பண்ணும்போது முதலாவது வரக்கூடிய இந்த ஆடி 18ஆம் பெருக்கு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு என்ன சிறப்புகள், அதை எப்படி இவங்க ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணலாம்? பேரே பெருக்கு, ஆடிப்பெருக்கு. நம்மளுடைய புராண வரலாறுல இந்த ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி தான் நமக்கு குருக்ஷேத்திர போரானது முடிவுக்கு வந்தது, தர்மமானது ஜெயிச்சதுன்னு சொல்லுவார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா பெருக்கு அப்படிங்கும்பொழுது எதெல்லாம் பெருகணுமோ இந்த ஆடி மாதத்துல நம்ம வந்து தெய்வத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நாட்கள் இந்த 18 நாட்களும். அதுக்கு மேலதான் நம்ம வந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 18ஆம் நாள்லேருந்தே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த பெருக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காவிரியோரத்துல நிறைய பேர் இருப்பார்கள். அவங்களுக்கு எல்லாமே ஒரு தொன்று பழக்கம் ஒன்று இருக்கும். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய தெய்வம், அங்க கட்டாயம் ஒரு பெண் தெய்வம் இருக்கும், அம்மன் இருப்பாங்க. இந்த அம்மனுக்கு தாலி சரட்டை கட்டி விட்டுட்டு இவர்களும் தாலி சரட்டை மாத்திக்கிட்டு ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் வந்து பரிமாறிக்கொள்வார்கள். தாம்பூலத்தை பரிமாறிக்கொண்டுட்டு அதே போல அங்க சித்ரான்னம் சொல்லக்கூடிய வகை சாதங்கள் எல்லாத்தையும் கலந்த சாதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஒருத்தர் பரிமாறி சாப்பிட்டு அந்த நாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. கரையோரங்கள்ல இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேயே பண்ணலாம். வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு இதே போல் என்னென்ன உங்கள் வீட்டில் பண்ண முடியுமோ எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் செய்து படையல் படைச்சிட்டு அதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுடன், அதாவது அண்ணன், தங்க எல்லாத்தையும் அன்றைக்கி கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னைக்கு முழு விருந்து போல கொடுத்து அன்னைக்கு முழுசாக ஒரு வைபவம் மாதிரி, ஒரு எப்படி கல்யாணம்லாம் வந்தாக்க எல்லாரும் கலகலன்னு ஒரு சந்தோஷமாக இருப்போமோ அது போல் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை அன்னையிலேருந்து நீங்கள் தொடங்கலாம். அன்னைக்கு ஆரம்பிக்கிற மகிழ்ச்சி எப்பயும் நீண்டு கொண்டே போகும். இது வந்து குடும்ப சந்தோஷத்துக்கு அழகாக இந்த தினத்தை இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி அடுத்து வரக்கூடிய ஆடி கிருத்திகையானது வெகு விரைவில் இன்னும் 2-3 நாட்களில் வருது. கிருத்திகை அன்னைக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும்னா என்ன பண்ணுங்க? ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு ஆடி கிருத்திகைனாலே முருகர் இல்லையா. முருகர் அப்படிங்கும்போது செவ்வாயின் அதிதேவதை. செவ்வாய் அப்படின்னாலே முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து பண்ணுங்கன்னு.
அதுதான் பங்காளி சண்டையும் மாறி பிரிஞ்சு இருக்கக்கூடியதும் அந்த செவ்வாய்க்கு உண்டான ஒரு விஷயம். அவர்களுடைய ஜாதகத்துல வலு இழந்திருந்தா, யாருக்கெல்லாம் செவ்வாய் வலு இழந்திருக்கோ அவர்கள் இந்த ஆடி கிருத்திகையை தவற விடாதீர்கள். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு காலையிலேயே முருகனை நீங்க வழிபடுறதுக்கு முன்னாடி நாளே நீங்க தயாராகிடுங்க. ஆடி கிருத்திகை வீட்டுல எப்பயும் போல விளக்கேத்தி, வேல் இருந்தா கட்டாயம் வேல் பூஜை பண்ணுங்க. இல்லைன்னா முருகனுடைய திருவுருவ படம் இருந்தா செவ்வரளி மாலை அல்லது பன்னீர் ரோஜா, சிவப்பு வஸ்திரம் இல்ல சிவப்பு பூக்களால் சாற்றி முருகனையும் வேலையும் வணங்குங்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த வீட்டுல ஏதாவது பங்காளி பிரச்சனையோ இல்ல நிலத்தகராறோ, ரொம்ப நாள் சொத்து சேர்க்கணும், காணி நிலமாச்சும் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, ரொம்ப அவங்க கனவாவே இருக்கும். அந்த காணி நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். உடனே எல்லாம் சொல்லுவாங்க, வெறும் பூஜை பண்ணா வந்துருமான்னு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பலம் இழந்திருந்தா அவங்களுக்கு முயற்சியே பண்ண தோணாது. அப்ப அவங்கள ஒரு தூண்டி விடுற மாதிரி அவர்களுக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணி செவ்வாயை நம்ம வலுப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வேலை செய்யணும், முன்னேறணும்னு ஒரு துடிப்பு அவர்களுக்குள்ள வரும். அதனால அவர்களுக்கு போய் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி பிடிச்சி அவர்கள் வாழ்க்கையில உயரணும்னு நினைப்பாங்க. இதன் மூலம் அவர்களுக்கு சொத்து சேர்க்க நிச்சயமாக உண்டு. இது ஆடி கிருத்திகையில நம்ம முருகனை கண்டிப்பா எல்லாருமே வழிபடுவோம், முருகனுக்கான இது பண்ணுவோம். ஆனா இதை தாண்டி இந்த நிலம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்தே வரக்கூடிய அடுத்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த நாளை இவங்க எந்த மாதிரி ஒரு சாப நிவர்த்திக்கு இவங்க இதை பிரயோகப்படுத்திக்கலாம்? நம்மளுடைய மூதாதையர் வழிபாடுங்கிறது தொன்று தொட்டே இருக்கு. இதுல அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுல தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தட்சிணாய புண்ணிய காலத்துல வரக்கூடிய அமாவாசை. எப்பயுமே அமாவாசை காலங்கள்ல நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாம் தங்களை நினைத்து பார்க்குறாங்களான்னு அந்த ஸ்பிரிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆத்மா வந்து பார்க்கும், நம்மளை கவனிக்கிறாங்களா, நம்மளை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே தோணும் இல்லையா, நம்ம குழந்தைங்க நம்மளை நினைக்கணுங்கிற மாதிரி தானே. அதே போல தானே அந்த நேரத்துல நம்மளுடைய உலக வாழ்க்கை சிந்தனை இல்லாமல் மூத்தோர்களுடைய சிந்தனை இருந்து அவர்களை வழிபட்டால் அந்த வீட்டுல பித்ரு சாபங்கள் நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறேங்க. அதுல பாத்தீங்கன்னா சூரியன் வலு இழந்தக்கூடிய ஜாதகங்கள்ல அவங்களுக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா, பித்ரு தோஷங்களே அவங்க வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. போன ஜென்மத்துல அப்பாவை சரியானபடி கவனிக்கல, குலதெய்வத்தை சரியானபடி வணங்கல, அப்பாவை கண்கலங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் மூத்தோர் சாபம். அப்ப அந்த சாபத்தை கேரி ஓவர் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க பொழுது இதை நிவர்த்தி பண்ணாதான் அவங்க வீட்டுல அடுத்த சந்ததியர் அப்படிங்கிறதே வரும், வம்ச விருத்தி ஆகும். வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடைப்படுதுன்னா அங்க பித்ரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை சரி பண்ணியாகணும். அதை இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக ஏதாவது குளக்கரை இல்லைன்னா ஆற்றங்கரையில் போய் பண்ண முடியலாம் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே உயிர் நீத்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு இல்லை அவங்களுடைய சம்பிரதாயங்கள் எப்படியோ அது போல அந்த பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி அவங்கள வழிபாடு பண்ணி காக்காய்க்கு கட்டாயம் சாதம் வைக்கணும். சாதம் வச்சுட்டு காக்கா எடுத்துட்டா நமக்கு முன்னோர்கள் ஆசை கொடுத்ததா சொல்லுவாங்க. இது நிச்சயமா பார்க்கறதுக்கு இன்னும் இப்போல்லாம் வேடிக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒவ்வொன்றத்துலயும் தாற்பயங்கள் நிறைய இருக்கு. அதனால இதை கட்டாயம் செய்யும் பொழுது என்னன்னா, அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ள அந்த வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள், இத்தனை நாள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சொன்னீங்க இதை பண்ணி முடிங்க, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறத பார்க்கலாம். இதை தொட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிப்பூரம் 16ஆம் தேதி வருது. அந்த நாளை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம்? நம்ம ஆரம்பிச்சதும் அம்பாள் பற்றி தான், நம்ம மகாலட்சுமி பற்றி தான் வெள்ளிக்கிழமையை பற்றி ஆரம்பித்தோம். இங்கே பூரம் அப்படிங்கிறதே சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 சிப்பினால் வாழியே. ஏதாவது ஆடி திருவாடி பூரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பெரியாழ்வாருக்கு மகளாக தோன்றினார். அந்த நாள் தான் ஆடிப்பூரம். ரொம்ப விமர்சனையா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கும் ஆண்டாளுடைய கோவில். ஆடிப்பூரம் அப்படிங்கிறதே அம்மன்கள் எல்லாமே பிள்ளத்தாச்சி கோலமாக நிறைய கோவில்கள்ல வளையல் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் வளைகாப்பு உற்சவம் எல்லாம் நடக்கும். அது வளைகாப்புக்கு மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குங்களோ, ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஆண்களுக்கு அவங்க அம்மா கூட போய் சேர்ந்து இந்த வளையல் வாங்கி மாலையா பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொடுத்துட்டு வரலாம். குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்க முதல் நாளே வளையல் இவ்வளோ டசன் கேட்பாங்க. உடனே எவ்வளோ வாங்கணும்னு உங்க மனசுக்கு எவ்வளோ தோணுதோ. அதுல முக்கியமான நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, பச்சை
இது மூன்றும் இருக்கணும். இந்த 3 வளையலுடைய நிறங்கள் கட்டாயம் இருக்கணும். இந்த நிறங்கள்ல மற்ற கலர் வந்து நீங்க என்ன நிறம் இருக்குமோ அதை நீங்க வாங்கி மாலையா கோத்துடலாம். கோத்து உங்களால முடியலையா காசு கொடுத்து எங்கேயாவது கோத்து கட்டி வாங்கிக்கோங்க. கட்டி வாங்கி ரெடியாக வச்சுட்டு ஆடிப்பூரத்தன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு பூவும் வளையலும் சேர்த்து நீங்கள் உங்களுடைய காணிக்கையை செலுத்திட்டு வாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவிலில் அதை எடுத்து பிரசாதமாக தருவாங்க. அதை நிச்சயமாக வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் நிச்சயமாக அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்துட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதே போல குழந்தைக்காக தவம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. இது நிறைய பேருக்கு சொல்லி கண்கண்ட ஒரு பரிகாரமாக நிறைய பேருக்கு இது வந்து பலிதமாயிருக்கு. ஆடினாலே மாரியம்மன் தான். மாரி அப்படின்னாலே மழை. ஆடி மாதத்துல மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷமா எல்லா இடங்களையும் சிறப்பா நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா அந்த காத்துல வரக்கூடிய கிருமிகளிலேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அந்த வேப்பிலையும் மஞ்சளையும் நாம தினந்தோறும் அந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் வீட்டுல டெய்லி அதை கட்டுவாங்க. ஆடி செவ்வாயில மஞ்சள் தேய்த்து குளிக்க சொல்லுவார்கள் பெரியவர்கள். இதெல்லாம் எதுக்குன்னா கிருமி நாசினி. ஆடி கூழுன்னு சொல்லுவாங்க. கூழ் வந்து உங்களுக்கு ராகில செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் கூழே கொடுப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமா இருக்கும். ராகி இல்லைங்களா, சிறுதானியம் இல்லையா, அதுல அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், குளுமையும் கூட. அதனால அந்த கூழை வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமா வாங்கி குடிக்கும்பொழுது அதுல இன்னும் தெய்வீக ஆற்றல் அதிகமா இருக்கும். அதை நம்ம பருகும் பொழுது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இந்த காற்றினால் வரக்கூடிய அனைத்து தொற்று வியாதிகளும் நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரசாதமாகவே இந்த ஆடிக்கூழ் நமக்கு கிடைக்கும். கூழ்ல இருந்து மஞ்சள், வேப்பிலை எல்லாமே ஒரு நிறைந்த மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல பிறந்துட்டாலே பாத்தீங்கன்னா எண்ணற்ற செழிப்பான விஷயங்கள் இருக்கு. அதிலும் குறிப்பா இந்த ஆடி மாசம்னு சொல்லும்போது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. குடும்பம், கல்வி, குழந்தை பேரு, அதே மாதிரி மூத்தோர் சாபம் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அழகான மாதம். எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு பதிவா இருந்தது. எல்லாரும் அதை கண்டிப்பா சிறப்பா வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். இதனுடைய சிறப்புகளை இங்க சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரணவ மந்திர சேனலுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள்.